எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு ஃபியூ டேஸ் தான் இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணி போய் தைரியமாக ஹிட் பண்ணுங்க. ஓகே, இந்த தேர்வுக்காக முழு மூச்சோட தயாரான ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம JSMS அகாடமி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபியூ டேஸ்ன்னு கிடையாது, பொதுவாகவே தேர்வுக்கு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம புதுசாக படிக்கிற விஷயங்களை எப்பவுமே ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் இப்போ தான் வந்து இந்த தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நோ வரிஸ், நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ வச்சு எக்ஸாமை ஹிட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணுங்க, போதும். ஓகே, இந்த 3 நாளில் உட்காந்து நான் எல்லாத்தையும் படிச்சிருவேன் வேண்டாம். இது மூவி மோட்டிவேஷன் கிடையாது. ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 months கூட சொல்ல முடியாது, 6 months ப்ரிப்பரேஷன் வேணும். ஓகேங்களா, கண்டிப்பாக 6 months ப்ரிப்பரேஷன், அதுவும் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரிப்பரேஷன் ரொம்ப அவசியம். TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் மாதிரியான தேர்வுகளுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸே அவ்வளோ பெருசு. கம்பேரிட்டிவ்லி மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லவே வேண்டாம், அன்பவுண்டட் சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் கொஸ்டின் எங்கேருந்துனாலுமே வரலாங்கிறதுனால நீங்கள் வந்து மினிமம் 6 months ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அடுத்த ஆனுவல் பிளானர் வந்து நம்மகிட்ட இருக்குது. இந்த எக்ஸாம்ஸுக்கு கொஞ்சோண்டு படித்தவங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸு தைரியமாக போய் எழுதுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. அடுத்த அட்டெம்ப்ட் டெஃபினட்டாக உங்களால் முடியும். அண்ட் நீங்கள் வந்து 50% படிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே படித்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான அட்டெம்ப்ட். ஸோ இந்த அட்டெம்ப்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா, புதுசாக நான் படிக்கிறேன்னு சொல்லி உள்ளே போய் குழப்பிக்க வேண்டாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை வந்து குறைச்சிக்கோங்க, அதிகமாக குறைச்சிக்கோங்க. எஸ், சோஷியல் மீடியாக்குள்ளே தான் யூடியூப்பும் வரும். நம்ம அதனால தான் பெரும்பாலும் லாஸ்ட் 10 daysலாம் பெருசாக வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக இந்த லாஸ்ட் 10 days நான் வீடியோஸ் போட்டால் நிறைய வியூஸ் வரும். பட் நான் அதை பண்ண மாட்டேன், ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அஃபெக்ட் தான் பண்ணும். ஸோ அது வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கிற நம்பிக்கையில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நிச்சயமாக வந்து வரக்கூடிய காலங்களையும் தவிர்க்கிறேன். எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி மாங்கன்னு படிக்கிறவங்க தான் தேர்வு வரக்கூடிய அந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக படித்ததை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி எழுதுவாங்க. எஸ், டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் வந்து போட்டு பார்க்குறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான டைமாக இருக்கும். டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரியஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஃப்ரீ டெமோ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஷோ ஆகும், அதில் எப்படி டெஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணலாங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். டெஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டெஸ்ட் சீரியஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது 1 year வேலிடிட்டி வரும். டெஃபினட்டாக உங்களோட TNPSC AE அப்புறம் TRB பாலிங் மாதிரியான தேர்வுகளுக்கெல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் பார்ட் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு மட்டும் இல்லாமல் நம்ம பார்ட் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், காம்போ டெஸ்ட், அப்புறம் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் இது வரைக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் இதுக்கு மேலேயும் சப்ஜெக்ட் டெஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்குறதா இருக்கலாம். காம்போ டெஸ்ட் வந்து 4 சப்ஜெக்ட் காம்போ டெஸ்ட்டாக இருக்கலாம். அப்புறம் EC டிபார்ட்மெண்ட் மட்டும் செப்பரேட்டாக ஒரு டெஸ்ட் மாதிரி, EC டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட்டானா நாம ப்ரொவைட் பண்ணக்கூடிய டாபிக்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம வந்து EC டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணல. ஸோ நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறது, அதுக்கான வீடியோ சொல்யூஷன் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு செக் பண்ணிட வேண்டாம். நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க, நான் ஒரு 30% படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருந்தீங்கன்னா மட்டும் என்ன செய்யுங்க, செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ ஆக்சஸ் என்ஜாய் பண்ணுங்கள். அது எப்படி இருந்துச்சுங்கிறத பொறுத்து டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதா இல்லையாங்கிறத முடிவெடுங்க. இப்போ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ தைரியமாக போய் ஹிட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.